ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரியை வந்து எப்படி வந்து ஒரு லாங் சுடிதாராக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் சாரீ வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது அது சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரியான டிசைன்ஸ் வந்து இருக்கிறது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து லைனிங் வந்து காட்டனில் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பூனம் சாரியில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரேப்பில் வந்து லைனிங் வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால நான் காட்டன் லைனிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு கீழே வந்து அந்த கரை பகுதியை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டாப் போர்ஷனில் வந்து எவ்வளோ உயரம் வந்து தேவையோ ஸோ அந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அடுத்தது நெக்குடைய அகலமும் ஷோல்டருடைய அகலமும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்குடைய அகலமும் ஷோல்டருடைய அகலமும் எவ்வளோ வருதோ ஸோ 6 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 6 இன்ச்சஸ் தான் நமக்கு வந்து ஆம்ஹோலுடைய உயரமாக வரும். ஸோ அந்த உயரம் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த மேலே வந்து நீங்கள் வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருப்பீங்க. ஸோ அது கூட சேர்த்து தான் அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து அந்த ஷோல்டருக்கு கீழே இருந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே இருந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோலுடைய உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்புடைய சுற்றளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சுக்காக வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு வந்து 9 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வளைவாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடுப்பு சைடில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்ஹோலுடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்ஹோலுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். இதில் இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட். இப்போ அடுத்தது வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா 2 ஃபேப்ரிக் இருக்குது. நம்ம பேக் சைடில் வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறதுனால நம்ம வந்து அதாவது கரை பகுதியிலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபோல்ட் பகுதி வந்து தேவை கிடையாது. ஸோ பேக் சைடில் வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் சைடுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதையே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்குடைய அகலத்துலேயும் மார்புடைய சுற்றளவுலையும் நம்ம வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ நாச்சஸ் வந்து போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பேக் சைடு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு ஆம்ஹோல் டெப்த் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து அந்த ஆம்ஹோல் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம நெக் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரே மாதிரியான நெக் வந்து கட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ரவுண்ட் நெக் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரி போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச் விட்டு நீங்கள் பேக் சைடுக்கு ஜிப்புக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பாட்டம் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாட்டம் போர்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது 40 இன்ச்சஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ லைனிங்கில் நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கு கீழே வந்து இந்த லைனிங் வந்து தெரிஞ்சது அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் மெயின் ஃபேப்ரிக்கை விட ஒரு 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே வந்து லைன் வந்து போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து அந்த டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம வந்து இடுப்புடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி மேலே பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இடுப்பு சுற்றளவில் வந்து நீங்கள் அந்த வளைவாக போட்டிருக்க அந்த லைன் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்குவோம். ஸோ மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து லைனிங்கில் வந்து நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சாரீயில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சாரியில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வந்து இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பல்லு சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து பாட்டம் போர்ஷன் வந்து கட் பண்ணுறது வந்து வீடியோவாக வந்து கேப்சர் பண்ண முடியலை. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தனால வீடியோ வந்து அதில் வந்து கரெக்டாக வரல. ஸோ அதனால் நான் வந்து பேப்பரில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டம் போர்ஷனை வந்து நம்ம வந்து சாரியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்டில் வந்து ஃபோல்டு பகுதி வேணும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாட்டம் போர்ஷன் வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து 4ஆக வந்து மடிச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கையும் மடித்து போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம மடிச்சுக்கணும். ஸோ ஃபோல்டிங் பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பக்கங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பகுதியை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு. ஸோ இடுப்புடைய சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம 10 இன்ச்சஸ்க்கு வந்து இதில் வந்து மார்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன அளவில் வந்து மார்க்கிங் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு வந்து 2 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 2 இன்ச்சஸை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி டேப்பை வந்து வளைவாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வளைவாக வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 2 இன்ச்சஸை வந்து இந்த மாதிரி வளைவாக வந்து டேப்பை வளைவாக வச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ ஸோ அதை வந்து இந்த மாதிரி வளைவாக மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உயரம் வந்து மார்க்கிங் பண்ணணும். ஸோ உயரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 39 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சஸ்க்கு வந்து இதில் வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணதுக்கு கீழே இருந்து நம்ம வந்து அந்த உயரத்தை வந்து மார்க்கிங் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இடுப்போட சுற்றளவு, அடுத்தது பார்த்திங்கன்னா உயரம். ஸோ இந்த 2 மார்க்கிங் தான் நம்ம இதில் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ அதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ரொம்ப பெரிய லென்த்தாக வந்து கட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேர் வந்து ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ டாப் போர்ஷனில் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது ஷோல்டர் ஜாயினிங் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது மாதிரி தான் 2 நல்ல பக்கமும் ஒன்று பார்த்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயினிங்காக வந்து 1/2 இன்ச் வந்து நான் வந்து விட்டுருக்கேன். ஸோ அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வந்து கட் பண்ணி அதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் வந்து 4ஆக வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ கேப் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து 4 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ கீழே வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்து ஒரு 1 1/2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அது கூட வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து 8.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து எப்படி நம்ம வந்து வரைவோமோ ஸோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த மாதிரி லைட்டாக வந்து பெண்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சுக்காக வந்து இடம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கையுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1 1/2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சுக்காக வந்து விட்டுக்கோங்க. விட்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து கேப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தனித்தனியாக நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நல்ல பக்கத்தில் வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து உள் பக்கமாக வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து போயிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தச்சு திருப்பிக்கிறேன். ஸோ அடுத்தது லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் இந்த சைடாக திருப்பிட்டு நம்ம அதுக்கு லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த கேப் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து வளைவாக இருக்கிறதுனால மடித்து தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச் வந்து நம்ம மடித்து தைப்போம். ஸோ அந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக்காக உள் பக்கமாக திருப்பிட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பைப்பிங்கும் நீங்கள் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைனிங் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதாவது ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து பின் பக்கம் போகிறது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பாட்டம் சைட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம்க்கு வந்து நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை கீழே வந்து இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து இதில் வந்து தையல் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கீழே வந்து மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீடிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த நரம்பு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மிஷின் இல்லாதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கடைகளில் தைச்சி கொடுப்பாங்க, அதுலேயும் தைக்கலாம். இல்லை அப்படின்னா மடித்து கூட தைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த டாப் போர்ஷனை வந்து இது கூட ஜாயின் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தையல் வந்து சேர்த்து வச்சு போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து கணக்கு பண்ணி ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் அந்த உயரம் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ 2 பக்கமுமே நம்ம வந்து பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாடி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. கையுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கூட சேர்த்து 6.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி ஜாயினிங்காக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 1 இன்ச் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1 இன்ச்சையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டான அந்த 6 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை வந்து ரொம்ப வந்து டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த கேப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த லூஸ்க்காக வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாட்டம் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் லைனிங் ஃபேப்ரிக்கையும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் இடத்துக்கு, அதாவது ஒரு 5 to ஒரு 6 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து உள்பக்கமாக விட்டுட்டு நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் ஃபஸ்ட் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து 2வது வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக எல்லா இடமும் எடுத்து விட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லைனிங்கில் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது மெயின் ஃபேப்ரிக். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அந்த லைனிங்கை வந்து உள்பக்கமாக நல்லா திருப்பி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து லைனிங்கில் எப்படி ஸ்டிச் போட்டோமோ ஸோ அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து சின்னதாக வந்து பீட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பீட்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு மாதிரி வந்து ஒரு க்ரே கலரில் வந்து ஒரு பீட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பீட் ஒர்க் வந்து கொடுக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து பீட் ஒர்க் வந்து கொடுத்துக்க போகிறோம். வந்து ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஃபுல் ஒர்க்கும் முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சாரியை வந்து ஒரு லாங் சுடிதாராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.